மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது அதர்வா அப்படின்ற தமிழ் டப்டு மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா அமேசான் பிரைம் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல கார்த்திக் ராஜு அப்படின்றவர் தான் லீட் கேரக்டர் ப்ளே பண்ணிருக்காரு. இந்த படம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மர்டர் மிஸ்ட்ரி த்ரில்லர் அப்படின்னே சொல்லலாம். அதாவது ஒரு ஹீரோயினும் அவளோட லவ்வரும் படத்தோட ஸ்டார்டிங்லேயே இறந்து போயிடுறாங்க மர்மமான முறையில். அந்த கொலையை பண்ணது யாரு, அந்த கொலை எப்படி நடந்தது அப்படின்றத கண்டுபிடிக்கிற மாதிரியான ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் தான் இந்த படத்தோட கதை. என்ன பார்த்தீங்கன்னா, கார்த்திக் ராஜுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆம்பிஷன் இருக்கும். பட் அவருக்கு ஆஸ்மா இருக்கிறனால பிசிக்கல் டெஸ்ட் அவரால் கிளியர் பண்ண முடியாது. பட் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோட லிங்காக இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட்டாக இருக்கக்கூடிய க்ளூஸ் டிபார்ட்மெண்ட்டில் சேரலாம் அப்படின்றதுக்காக அவர் எக்ஸாம்ஸ் எழுதி பாஸ் ஆகி இன்ஃபேக்ட் அந்த டிபார்ட்மெண்ட்லையுமே சேர்ந்துருவார். அங்கே ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவரோட பழைய லவ்வரை சந்திக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை உண்டாகும். தன்னோட லவ்வரோட ஃப்ரெண்டு தான் ஜோஸ்னி அப்படின்ற ஒரு ஹீரோயின். அந்த பொண்ணு அவளோட பாய் ஃப்ரெண்டு தான் மர்மமான முறையில் இறந்து கிடக்குறாங்க. அவளோட பாய் ஃப்ரெண்டு தான் அந்த பொண்ணை சுட்டு கொண்டுட்டு தானும் தற்கொலை பண்ணிக்கிட்டான் அப்படின்ற மாதிரி போலீஸார் கேஸை மூட பார்க்குறாங்க. பட் தன்னோட அனலிட்டிக்கல் ஸ்கில்லை யூஸ் பண்ணி ஹீரோ எப்படி இன்வெஸ்டிகேட் பண்றாரு, உண்மையான குற்றவாளியை எப்படி கண்டுபிடிக்கிறாரு அப்படின்றது அந்த படத்தோட கதை. இந்த படத்துல எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்றது அந்த க்ளூஸ் டீம் அப்படின்ற ஒரு வித்தியாசமான டீமை பத்தி காட்டியிருப்பாங்க. உண்மையிலே அது இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அந்த க்ளூஸ் டீம்ல தான் ஹீரோ இருக்கிறதுனால இந்த கேசஸ் எல்லாத்தையுமே இன்ட்ரெஸ்டிங்கான க்ளூஸை வச்சு அரைவ் பண்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. உண்மையிலே அதுக்கு நல்ல ஒரு ரைட்டிங் தேவைப்பட்டிருக்கும். நீட்டாவே பண்ணியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஆல்சோ நிறைய பேரை சஸ்பெக்ட்ஸா காட்டுறது அப்படின்றதுமே இதுல ரொம்ப நீட்டா காட்டியிருப்பாங்க. இன்ஃபேக்ட் அவங்களுக்கான அந்த லாஜிக்கல் ரீசனிங் அப்படின்றதுமே ப்ராப்பரா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இந்த படமுமே பாத்தீங்கன்னா 2 மணி நேரத்துக்குள்ள முடியுது. ஸோ ஒரு கிறிஸ்ப் வாட்சாவே நீங்க பார்த்துடலாம். ஓவரால் ஒரு மாதிரி கடைசி வரைக்குமே எங்கேஜிங்கா போன ஒரு படம் அப்படின்னே சொல்லுவேன். பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தோட செகண்ட் ஹாஃபோட சில போர்ஷன்ஸ் அப்படின்றது தேவையில்லாத டீவியேஷனுக்கு உள்ளாச்சோ அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. ஆல்சோ இந்த படத்துல பாத்தீங்க அப்படின்னா லவ் போர்ஷன்ஸ் அப்படின்றதெல்லாம் இந்த படத்துக்கு தேவையே இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. அதே மாதிரி சாங்ஸுமே தேவையில்லாமல் இன்சர்ட் பண்ண மாதிரி இருக்கும். கதையோட ஃப்ளோவை கெடுக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. எல்லாத்துக்கும் மேலே ஃபீமேல் லீட்ஸோட அந்த கேரக்டர்ஸ் அப்படின்றதுமே ஒரு மாதிரி டம்மியாக தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். ஆல்சோ பார்ட் 2க்கான ஒரு சின்ன லீட் அப்படின்றதுமே கொடுத்துருப்பாங்க. பெரிய லெவலில் எக்ஸைட்டிங்காக இல்லை, மேபி படம் எக்ஸைட்டிங்காக இருக்கலாம். பட் இந்த பார்ட்டை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ஒரு டீசென்டான த்ரில்லர் அப்படின்னு தான் சொல்லுவேன். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3/5. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடல்ட் கண்டென்ட்லாம் பெருசாக இல்லை, மைல்டாக தான் இருக்கும். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.